பார்த்தீங்களா பழங்குடியினர் சந்தைக்குள்ள உள்ள போகிறோம். உள்ள பாருங்களேன், இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து விளையிறதுங்க. காய்ஸ் சாதிச்சிட்டோம். என்ன சாதிச்சுன்னு கேட்டிங்களா, கீழே ஏறும்போது ஒரு குளியல் எடுத்தேன், எங்கேயுமே உட்காரக்கூடாதுன்னு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க லைஃப்பில், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எவ்வளோ தூரத்தில் போகுது பாருங்க. ஆனால் என் மூஞ்சில் வந்து அந்த இதெல்லாம் அடிக்குது. காய்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம் நம்மளுடைய ஆகாய கங்கை வாட்டர் ஃபால். பார்த்தீங்களா கால் ரொம்ப நடுங்கெடுக்குது. கால் ரொம்ப நடுங்கெடுக்குது. எங்க கால் நடுங்கலையா? நடுங்கிட்டு இருக்குதா? உனக்கு கைஸ் தெரியுதுங்களா எப்படி ஊற்றுது பாருங்க. இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சி இத்தனை இப்போ போக போகிறோம். ஐயா இது என்ன ஐயா பார்க்க வித்தியாசமாக இருக்கு? தேவதார் பூ கண்ணா. அப்படின்னா அது எதுக்கு? இது வீட்டு வாசப்படி கட்டிக்கலாம், சோசரமாக வச்சுக்கலாம், வண்டி கட்டிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்டு வெளியே பேச கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பராக பேசுகிறாங்க. கேமரா ஆன் பண்ணால் பேச மாட்டேங்கிறான், வளர்றான். எங்க அப்பா வந்து எங்க வந்திருக்கோம்? பேக் கேமராவில் எடுக்கிறேன், தெரியுதுங்களா? அந்த சாமி தான் வந்து எட்டுக்கை அம்மன் சாமி. இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேண்டுகோளை வந்து இதுக்கு வந்து எழுதி இது மாதிரி வந்து ஒரு தகடு மாதிரி இருக்குது. அந்த தகட்டில் வந்து எழுதி சுற்றி கட்டி விட்டு பூட்டு போட்டு பூட்டு சாவி வந்து இப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது வந்து கைஸ் இதெல்லாம் இன்னும் மந்திரம் பண்ணுறதுங்க கைஸ். ஒரு 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 2 ஹவர்ஸாக என் மைண்டு போட்டு குழம்பிட்டு இருந்தோம் கைஸ். நல்லா இருக்குல்ல? செம்ம ஒரு ஃபீலு. பார்த்தீங்கன்னா அந்த 70 ஏர் பில்டும் வளைஞ்சு பயங்கரமாக இருங்க வந்துட்டேன் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் திருக்கோவில். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புதிய விளாக். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ். கொல்லி ஹில்ஸ்ன்னு சொன்னால் சிம்பிளாக தெரியுதுங்கள, அது அப்படி சொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் அபாயங்கரமான கொண்டை ஒலி சிவலை கொண்ட 70 கொண்டை ஒலி சிவலை கொண்ட நம்ம கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். இப்படி தான் அதுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்துச்சுங்க ரோடுலாம். 70 ஏர்பிண்டு சும்மா மிரட்டி விட்டுருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே அப்படி ஒரு ஏர்பிண்ட்ஸ் கிடையாது. அப்படி இருந்துச்சு, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க என்னென்ன பிளேஸ்ன்னு போகிறோம். ஒவ்வொரு பிளேஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். போய் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னா, நம்ம அருவி ஃபால்ஸ் இருக்குது, எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்குது, அண்டு அலப்பீஸ்வரர் கோயில் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆகாய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாங்க அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். காய்ஸ் என்னடா மேப்பை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? காய்ஸ் அந்த கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், அந்த ப்ளூ கலர் தான் காய்ஸ் நம்ம போகிற ரூட்டு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுங்க இதெல்லாம். ரொம்ப 70 ஏர்புண்டு விளைவு நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. பாருங்கள் எப்படி எவ்வளோ மோசமாக வளைஞ்சு எவ்வளோ கிட்ட வளைஞ்சிட்டு போகுதுன்னு பாருங்கள். இதில் தாங்க நம்ம போனோம். பைக்கில் போங்க பயங்கரமாக இருக்குது. அதுவும் சோலோவாக போனீங்கன்னு வச்சுக்கா, அந்த நேச்சரை வந்து ரசிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபீலை வந்து நம்ம வந்து உணரலாம். சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் போகணும். நம்ம வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து அடுத்து மேலே ஏற போகிறோம். வாங்க போகலாம். அப்படியே போய்கிட்டே இருந்தோம். தனியாக போகிறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க.
சோலோவாக தான் போனேன். மேலே தான் ரிலேஷன் யாருக்கு ஆல்ரெடி அதிலே வெஹிக்கிளில் வேறு வெஹிக்கிளில் போயிட்டாங்க. இந்த வியூ பாருங்கள், பிச்சு உதறும். அந்த இயற்கையை அழகை ரசிச்சுக்கிட்டே போனேங்க. ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. மேலே வந்துட்டோம். மேலே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரியமும் போச்சு. விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு நெல் எல்லாம் காட்டில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்க வரையில் நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அருவிங்க. போயிட்டுருக்கேன். வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம் பாருங்கள். கைஸ் கொல்லிமலைலாம் பயங்கரமாக இருக்குதுங்க கைஸ். நான் வர வந்து அந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். செம்ம ஒரு ஃபீலு பார்த்தீங்கன்னா அந்த 70 ஏர் பில்டும் வளைஞ்சு பயங்கரமாக இருங்க வந்துட்டேன். அப்படியே பாருங்கள், பயங்கரமாக இருக்கு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அருவி வாட்டர் ஃபால்ஸ். பயங்கரமாக இருக்குது. இந்த டைமில் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. இந்த சீசன் டைமில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னால் ரோடு ஃபெசிலிட்டி இல்லை. முன்னொரு டைம் வந்தேன், அந்த ரோடெலாம் இல்லை, முன்ன வந்து இதாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது கார் ரோடு மாதிரி போட்டாங்க. நல்லா இருக்குங்களா? கிட்ட வந்துட்டு நல்லா இருக்குதுங்க. குளிக்க நல்லா தான் இருக்கும். காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். குளிக்கிறதுக்கு மனசு இல்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா குளிருங்க. நல்லா இருக்குல்ல? பயங்கரமாக இருக்கு. இருங்க கிட்டால போயிட்டு இதை பார்த்தா குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் குளிக்க தோணல கைஸ். ஆசையாக இருக்கு ஆனால் தோணல. இதை விட பயங்கரமாக வந்து எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆகாயிக்கங்கை வாட்டர் ஃபால்ஸுங்க. அதுதான் ரொம்ப தூரத்துலாம் தண்ணி ஊற்றும். வாங்க நெக்ஸ்ட் அங்கே தான் போகணும். போயிடலாம் கைஸ். அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்பரி வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees டிக்கெட் வாங்குறாங்க. 20 rupees வாங்குறாங்க. ஆனால் அது ஒர்த்தான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களா இந்த ரோடுலாம். அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக கூட வாங்கியிருப்பாங்க. 20 rupees ஓகே, வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் அங்கேருந்து வரோம். ஒரு 20 rupees கொடுத்து பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டான இது தான். ஒர்த்து தாங்க. அந்த போர்டு பார்த்திங்க கொஞ்சம் இதுருச்சுங்க. தான் நம்ம அருவி கொல்லிமலை காய்ஸ். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுருச்சிங்க காய்ஸ். ஒரு 2 hours என் மைண்டு போட்டு குழம்பிகிட்டு இருந்தேன். நான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து என் செல்லு லாக்கு மறந்துட்டேன் கைஸ். பேட்டனை மறந்துட்டேன். பேட்டன் தான் போட்டு வச்சுருந்தேன்னா இத்தனை நாளாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் வந்து லாக்கு எடுக்க அத்தனை நாளாக வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பேட்டனை மறந்து போயிட்டேன். ஒரு 2 hours போட்டு குழப்பி ஒரு வழியாக அப்போ தாங்க எடுத்துட்டேன். இப்போ வாங்க, இப்போ தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். என்னடா நம்ம கொல்லிமலைக்கு வந்துட்டோம், கொல்லிமலைக்கு வந்து விளாக் எடுக்க முடியாதோ அப்படின்லாம் பயந்து போயிட்டேன். வாங்க போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 8 கை அம்மன் கோவில் இருக்குது கொல்லிமலையிலேயே. ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தாங்க. வாங்க போய் காட்டுறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா மந்திரமாக இருக்குது கைஸ். பார்த்தாவே அள்ளுடுது. இருங்க திவேசி கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது என்னன்னு தெரியல. இங்கே தான் வந்து நான் பார்க்குறேன். அங்கே பாருங்க கைஸ். இதெல்லாம் இன்னும் மந்திரம் பண்ணுறதுங்க. நான் 8 கை அம்மன் கோவில் திருக்கோவில் தாங்க.
கைஸ் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு, இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கைஸ் இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுகோளை வந்து இதுக்கு வந்து எழுதி இது மாதிரி வந்து ஒரு தகடு மாதிரி இருக்குது. அந்த தகட்டில் வந்து எழுதி சுற்றி கட்டி விட்டு பூட்டு போட்டு பூட்டு சாவி வந்து இப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது வந்து நடக்குதுங்க. சாமி தெரியுமா? எங்கேயுமே இது மாதிரி பார்க்கலங்க, ஆனால் இங்கே தான் நான் பார்க்குறேன். பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஃபுல்லாக சாமி பாருங்க, நான் தெரியுது. அங்கே கேமரா அலோட் இல்லை, பேக் கேமராவில் எடுக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த சாமி தான் வந்து 8 கை அம்மன் சாமி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எத்தாங்க. இதெல்லாம் பார்த்தவன் நம்மளுக்கு தெரியுது இந்த சாமி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சாமி அப்படின்னு. வந்த காலையிலே மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டேன். நம்ம ஃபோனு வேறு லாக் தெரியாமல் ஒரு 2 ஹவர்ஸாக குழம்பிகிட்டு இருந்தோம். நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. வந்து வந்து எங்கே வந்திருக்கோம்? இது என்ன இடம்? இது கோயில், திருக்கோயில்னு சொல்லலாம். 8 கை அம்மன் திருக்கோவில். 8 கை அம்மன் திருக்கோயில். சாமி கும்பிட்டாச்சா? சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. பேச கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பராக பேசுகிறாங்க. கேமரா ஆன் பண்ணால் பேச முடியறான், வளர்றான். கைஸ் சிறப்பாக சாமி கும்பிட்டு அடுத்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். கைஸ் இங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டாங்க. அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறேன். கைஸ் ஒரு கிளிப்பு போட்டேன். அது வந்து அந்த அந்த கடைக்காரக்க என்ன சொல்கிறாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் அவ்வளோ பெரிய மாந்திரிகம் மந்திரமோ தெரியல, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னுக்கிறாங்க. ஐயா இது என்ன ஐயா பார்க்க வித்தியாசமாக இருக்கு? தேவதார் பூக்கண்ணா. அப்படின்னா அது எதுக்கு? அது வீட்டு வாசப்படி கட்டிக்கலாம், சோசரமாக வச்சுக்கலாம், வண்டி கட்டிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? உங்கள் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை மலைகள் எல்லா மகளிலும் கிடைக்குமா? இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல வாங்கினு வந்தோம். அது அது சவ்வனா விதைக்கு போடுறோம்மா. சவு முளக்காய். சரி ஐயா, அது வச்சா வரும். சரி ஐயா. காய் சித்தம் பார்த்தீங்கன்னா மலப்புரீஸ்வரர் திருக்கோவில். உள்ளே போல இங்கே கோயிலுக்குள்ள ஏன்னு கேட்டிங்கன்னா கறிக்குழம்பு சாப்பிட்டு வந்துட்டோமா, இதனால் உள்ளே போல வெளியே நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இருங்க, ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சி இத்தங்க இப்போ போகிறோம். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குதுன்னு. இங்கே தான் போயிட்டுருக்கோம். கைஸ் ஏகன்னு கொல்லிமலைக்கு வந்திருக்கேன், ஒரு டைம் தான் வந்திருக்கேன். ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க. பாவம் கைஸ், 1000 ஸ்டெப்ஸா இல்லை 1400 தெரியல, சம்திங் கீழே போனோம். கைஸ் இந்த வியூவை பாருங்க, பயங்கரமாக இருக்கும். கைஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவே இல்லை, கொல்லிமலைக்கு என்ன ரீசனுக்காக வந்தேன்னா, எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சாமிக்கு வந்து வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா வந்து அந்த சாமிக்கு இதுவும் வந்து படைப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு ரிலேஷன் ஒருத்தர் ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறாங்க, அது வந்து நிறைவேறிச்சு. அதுக்காக வந்து ஒரு கிடாயை வந்து கொண்டுட்டு வந்து அது வந்து காவை கொடுத்தாங்க. அதை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து கொல்லிமலை வந்தோம். அதனால தான் வந்த உடனே போய் 8 கை அம்மனை வணங்கிட்டு சாப்பிட்டு அடுத்து ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இறங்கும் போதே கால் வலிக்குதுங்க.
இன்னும் ஏறும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. கைஸ் தெரியுதுங்களா எப்படி ஊற்றுது பாருங்க. இங்கே தான் நம்ம போகிறோம். காலே இப்பயே நடுக்கெடுக்குது, இன்னும் கீழே எடுக்குதுங்க. கால் ரொம்ப நடுக்கெடுக்குது. கால் ரொம்ப நடுக்கெடுக்குது. எங்க கால் நடுங்கலையா? நடுங்கிட்டு இருக்குதா? உனக்குடா எனக்கு தான் நடுங்குது. நடுங்கும் இறங்கும் போதே நடுங்கணும், நீ ஏறும்போது இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் ரீச் ஆகிரும். இறங்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏறுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. வாங்க என்னதான் அதுன்னு பார்த்துடலாம். எங்க இங்கே பாருங்க எப்படி சலசலன்னு ஊற்றுது. இன்னும் கிட்ட போய் காட்டுற இருங்க. காய்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம் நம்மளுடைய ஆகாய கங்கை வாட்டர் ஃபால். பார்த்தீங்களா எங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க லைஃப்பில், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எவ்வளோ தூரத்தில் போகுது பாருங்க. ஆனால் என் மூஞ்சில் வந்து அந்த இதெல்லாம் அடிக்குது, ஐஸ் வச்சு பயங்கரமாக இருக்குது. ஏய் வணக்கம், பார்த்துவா கைஸ். மிரட்டி விட்டுருச்சுங்க. குளிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக குளிருது, அதனால் குளிக்க போகிறதில்ல. லைஃப்லேயே நான் இப்படி தான் வந்து இவ்வளோ ஒரு லாங்காக தண்ணி ஊற்றுறத நான் பார்க்குறேன். காய்ஸ் நான் பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. அடிச்சு நவுச்சு விட்ருச்சுங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னா சும்மா நான் சொல்கிறாங்க. நிறைய டைம் நான் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். அடிச்சு சாப்பிட்டுருச்சு. எப்படி இருக்குது சத்தமாக சொல்லு. சூப்பராக இருக்குது காய்ஸ். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னா மிரட்டி விட்டுருச்சு காய்ஸ். இதை பாருங்க என்ன வேகத்தில் வந்து தண்ணி ஊற்றுதுன்னு. காய்ஸ் மிரட்டி விடுதுங்க. பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுதுன்னு. குளிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் குளிக்கலை. உங்களுக்கு சொல்லிட்டுங்களா, இங்கேருந்து போகவே மனசு வரல. இது சாரெல்லாம் நம்ம வந்து படுதுங்களா, இங்கேயே இருக்கலான்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, போய்தான் ஆகணும். காலை சுச்சுவேஷன் பிச்சு விட்டுருச்சு. அதிரப்பள்ளிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விட்டாங்க கைஸ். அதிரப்பள்ளிக்கு அப்புறம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமாக இருக்குது. ரித்திக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு டைம்னாலும் வந்துட்டு போயிருங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் போய் நான் ஒரு 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 50 மீட்டர் தூரம் தான் நிற்கிறேன். அந்த சாரல் வந்து என் மேலே பெய்து பாருங்க, அப்படி இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டிலலாம் ரிலேஷன் வேறு கூப்பிட்றாங்களா, அதனால் போகிற சூழ்நிலை போச்சு. ஆனால் போகவே மனசு இல்லைங்க. பிச்சு உதறுது, சொல்ல வார்த்தைகளே இல்லை, அப்படி இருக்குது. வேற என்ன சொல்கிறது? 100க்கு 100 ரெட்டி கொடுப்பேன் இதுக்கு. பார்த்தீங்களா எப்படி வேறு விருவத்து ஊற்றுதுன்னு. செங்குத்தாக எப்படி ஏறுறதுன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அதை போய் பார்க்க முடியும். அதை பார்க்குறதுக்காக பார்த்துட்டு வந்தேன். பார்த்தீங்களா, அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். மூச்சு தான் வாங்குது. மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. செங்குத்தாக்குதுங்க, எல்லாம் ஏறிப்பலாம். மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுதாட்டங்குது. காய்ஸ்
சாதிச்சிட்டோம். என்ன சாதிச்சேன்னு கேட்டிங்களா, கீழே ஏறும்போது ஒரு குறிகள் எடுத்தேன், எங்கேயுமே உட்காரக்கூடாதுன்னு. அதே மாதிரி எங்கேயுமே உட்கார கிடையாது. கீழேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான். வேர்வை பார்த்தாலே தெரியும் இப்படி ஏறணும்னு. அது வேறு மேட்ரு. ஆனால் சீரியஸாக காய்ஸ், கீழேருந்து உட்காரல. நிறையா பேர் நிறைய இடத்துல உட்காந்து வந்தாங்க. ஆனால் நான் என்னோடய குட்டீஸ் யாருமே உட்காரவே கிடையாது. அது ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம் மேலே நான் ஸ்டாப்பாக. நீ உங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக கொண்டோமா மேலே. எங்கேயுமே நிற்கிறது. நான் அடித்து சொல்லுவேன். நான் இது சாதிக்கக்கூடிய விஷயம் தான். இதில் ஒரு சாதனை இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கண்மூடி உட்காந்து வந்தாங்களா, நாம் உட்காரல. மேலே வந்துட்டோம். வாங்க அடுத்த பேஸுக்கு போவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவர் பேர் ஐயனார், இவர் பேர் ரமேஷ். இங்கே நம்ம ரிலேஷன்ஸ். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கொல்லிமலை வந்து ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சோளக்காடு. சோளக்காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தானியங்கள், மூலிகை நிறைய இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் ரிட்டன் போவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குதுங்க. வாங்க, பழங்குடியினர் சந்தைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன். பூராமே மூலிகை ஐட்டம் தான். அப்படி மணக்குதுங்க இங்கே வந்தாவே. சோளக்காடு தான் ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகும். நீ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி வந்தீங்கன்னா வந்துட்டு ரிட்டன் கிளம்புங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு 1 hour வந்து டைம் இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்களா, பழங்குடியினர் சந்தைக்குள்ள உள்ள போகிறோம். உள்ள பாருங்களேன், இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து விளையிறதுங்க. இஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து விளையிறது. இது பேர் வெட்டாங்காயின்னு சொல்லுவாங்க. இது சக்கரவள்ளி கிழங்கு, இது சீத்தாப்பழம், இது மலை சீத்தாப்பழம், இது சப்போட்டா பழம், இது வந்து பெல்லாப்பழம். இது மாதிரி நிறையா இருக்குது பழங்குடியினர் சந்தையில். இது தேன். இஞ்சி பார்த்தீங்களா, இஞ்சி, அன்னாச்சி பழம் இருக்கு. பப்பளிக்கை பாருங்க, எத்தனை சூடு இருக்குங்க. சுத்தமான தேனுங்க. இங்க பழங்குடியினர் சந்தானங்கிறது ஒரு கரெக்டா நிரூபிக்கிறாங்க. சும்மா வந்து விசிட் மட்டும் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலியோட வந்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லை ஃபேமிலியோட வந்தீங்கன்னாவே நீங்கள் வாங்குவீங்க. சோலோ வந்தாலும் வாங்க மாட்டீங்க, ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்கள் வாங்குவீங்க. அன்னாச்சி பழம் இருக்கு. எல்லாமே காட்டியிருப்பேன். எல்லாமே வந்து மலையிலேயே வந்து விளைஞ்சு விற்கிறாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காம, எந்த ஒரு எசன்ஸும் கலக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பார்க்கவே வந்து கண்ணுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் சாப்பிடணும். அவ்வளோதான், சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். எல்லா தானிய வகையுமே இருக்குது.
எல்லாமே இருக்கு. வாங்க, தேவைப்பட்டா வாங்கிட்டு போங்க. நல்லது தானா இதெல்லாம் 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 ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகம். கைஸ், நேற்று நாள் சிறப்பாக போச்சு. கொல்லிமலைக்கு வந்தோம். ஒரு 3 or 4 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம அருவிக்கு போனோம். அடுத்து எட்டக்கையம்மன் போனோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். அடுத்து அலப்பரீஸ்வரர் வாயில் நுழைய மாட்டேங்குங்க, அலப்பரீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வேற வந்து மாசில அருவின்னு இருக்குதுங்க. மாசில அருவிக்கு போகல, ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம 2 ஃபால்ஸுக்கு போயிட்டோமா, போகல. அடுத்து செம்மடி வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. செம்மடி வியூ பாயிண்ட் நான் போன டைம் வந்தப்போ போயிட்டேன், அதனால அதுக்கு போகல. மற்றபடி போன பிளேஸ் எல்லாமே சூப்பர் பங்கம். அண்டு லாஸ்ட்டாக போனோம் பார்த்தீங்களா, எங்கன்னா இந்த ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸு மிரட்டி விட்டுருச்சு. பயங்கர ஒர்த்து. கொல்லிமலையே சூப்பர். தமிழ்நாட்டிலேயே 70 ஏர்பின் கொண்ட ஒரு பயங்கரமான சாலைன்னா அது நம்ம கொல்லிமலை சாலை தாங்க. காரில் வந்தாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பைக்கில் வாங்க, சோலோவாக வாங்க பாரு, பயங்கரமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கைஸ், சித்தம் பார்த்தீங்கன்னா சாமை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானியமே கிடைக்கும். வந்தீங்கன்னா கைஸ், இதோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு புதிய விளாகில் சந்திப்போம் கைஸ். பாய். எல்லாம் ஓகே பார். இன்னைக்கு வந்து டே சூப்பராக போச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நேற்று நாள் மிக சிறப்பாக போச்சு. 2 டைம் சொல்லிட்டேன். சரி, பை.